இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவர் தனது கையிருப்பில் 2/3 பங்கை 15% லாபத்திற்கு, மீது உள்ள பங்கை வந்து 6% நட்டத்திற்கு விற்கிறார்னா, பரிவர்த்தனையோட மொத்த லாபம் வந்து 840 எனில் கையிருப்பின் மொத்த மதிப்பை கண்டறின்றாங்க. ஸோ கையிருப்பு தான் கேட்குறாங்க. கையிருப்பு நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதில் 2/3 பங்கு. அப்போது 2/3 ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இது வந்து 6% நட்டம்னு சொல்லியிருக்கு. இது 2/3 பங்கு வந்து 15% லாபம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் மீதமுள்ள பங்கு, அப்போ 2/3னா மீதி எவ்வளோ இருக்கும்? 1/3ன்னு இருக்கும். கரெக்டாக? இது வந்து பார்த்தோன்னா 6% நட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் ஓவராலாக போட்டால் 840 ருபீஸ் லாபம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ போடலாமா? இப்போது 15% வந்து லாபம், அப்போ ப்ளஸில் வரும். 15/100 ஆஃப் 2/3 இன்ட்டு எக்ஸு. இது வந்து நஷ்டம், அப்போ மைனஸில் வரும். 6%, அப்போ 6/100 ஆஃப் 1/3 இன்ட்டு எக்ஸு. டோட்டல் அமௌண்ட்டு வந்து 840 வந்திருக்கு லாபம், அதனால் ப்ளஸில் போட்டுக்கிறோம். ஓகேவா? இது சிம்ப்ளை பண்ணி நம்ம எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 5ன்னு வரும். இங்கே 3 டேபிளில் பண்ணிங்க 2ன்னு வரும். அப்போ இது 5 2s are 10, 10ல் 2 போச்சுன்னா 8, 8x/100 வந்துட்டு 840. ஓகேவா? அப்போது எக்ஸ் வேணும்னா 840 இன்ட்டு 100 டிவைடட் பை 8. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபுல்லாக 8லே கேன்சல் பண்ணுங்கள். 1 டைமு 0, 40ல் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 5 8s are 40. ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? எக்ஸோட வேல்யூ 10,500. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?